ஹாய்! வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா நான் திருப்பதி போயிருந்தேன். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அதுல நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. "அக்கா திருப்பதி எப்படி போனீங்க? ஏன் திடீர்னு சடனா போனீங்க? எத்தன நாள் ஆச்சு சாமி பார்க்கறதுக்கு? திருப்பதில கூட்டம் எப்படி இருக்கு?" இந்த மாரி நெறைய கேள்வி கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். திருப்பதி பார்த்தீங்கன்னா, எப்பவுமே பிளான் பண்ணி இப்ப போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடியே ஆ இல்ல 2 மந்த்ஸ் முன்னாடியோ, இல்ல ஒரு 1 மந்த் முன்னாடியோ பார்த்தீங்கன்னா, 300 டிக்கெட் அதாவது ரூ. 300 தரிசனம் டிக்கெட் புக் பண்ணிட்டு தான் எப்பவுமே போவோம். இதுவரைக்கும் இப்படி டிக்கெட்லாம் புக் பண்ணாம, இப்படி பிளான் பண்ணாம திருப்பதி போனது கிடையாது. இதான் எங்களுக்குமே ஃபர்ஸ்ட் டைமு. எதுக்காக திருப்பதி போயிருந்தேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நம்மளோட வீடு நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அ அது பெரிய வேண்டுதலாலாம் கிடையாது. இந்த வீடு லோன் க்ளோஸ் பண்றதுக்கு இருந்த ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இப்ப டக்குன்னு பீரோ பார்க்கும்போது, பீரோல பார்த்தீங்கன்னா, நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு தடவ போயிட்டு அந்த மேக்னெட்ல பெருமாள் இருப்பார்ல, அது இருந்துச்சு. பார்த்துட்டு பெருமாளே இது நல்ல இந்த எடுத்துட்டு போற நகையிலேயே எங்களுக்கு வெளியில எங்கேயும் கடன் வாங்காம, இதுலயே கரெக்ட்டா முடிஞ்சு இந்த வீட்டோட லோன் முடிஞ்சுச்சுன்னா, உடனே உன்ன பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு செகண்ட்ல அப்படி நினைச்சுட்டு அப்படி கிராஸ் பண்ணி போனது தான். ஆக்சுவலா வீடுமே பார்த்தீங்கன்னா, நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அப்பவே பிளான் பண்ணது என்னன்னா, நம்ப ஒரு அவசரத்துக்கு நம்ம வேண்டுறோம்ல, இது இப்பவே முடிஞ்சுட்டா நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, பெருமாள் நான் நெனச்ச மாதிரி எந்த தடையும் இல்லாம எனக்கு ரொம்ப நல்லபடியா இந்த வீடு லோன் க்ளோஸ் பண்றதுக்கு பண்ணி குடுத்திருந்தாரு. அப்ப என் மனசுல தோணிட்டே இருந்தது என்ன அப்டின்னா, லோன் க்ளோஸ் பண்ணிட்டு வந்த உடனே அவர்கிட்ட சொன்னேன், "தங்கம் நான் இந்த மாரி வேண்டியிருந்தேன் போலாமா திருப்பதிக்கு?" அப்டின்னு. அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க, "முதல்ல பத்திரம் கைக்கு வரட்டும். அதுக்கப்புறம் நீ போ" அப்டின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. சரி நாங்களும் டிக்கெட் புக் பண்ணிட்டு போலான்னு பார்த்தா, ஆக்சுவலா மே மந்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டிக்கெட் ஃபுல்லா இருக்கு. அப்ப என்ன யோசிச்சோம் அப்டின்னா, முடியாதுல்ல. சரி வெயிட் பண்ணுவோம். புக் பண்ணிட்டு போலாம் அப்டிதான் என்னோட மைண்ட் செட் இருந்துச்சு. திடீர்னு சடனா பார்த்தீங்கன்னா, புதன், செவ்வாய்க்கிழமை நைட்டு தான் தோணுச்சு. நம்ம வேணா போயிட்டு வந்துடலாமா? நம்ம 2 பேர் மட்டும் போயிட்டு வந்துடலாமா? பசங்கள அம்மா கிட்ட விட்டுட்டு. அம்மா சொன்னாங்க, "நான் வேணா பார்த்துக்கிறேன். பெருமாள் கிட்ட வேண்டுதல்லாம் தள்ளிலாம் போடக்கூடாது" அப்டின்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தாங்க. எனக்குமே அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நெறைய இருக்கு. பெருமாள் கிட்ட ஒரு விஷயத்த பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணல அப்டின்னா, அவர் நிஜமாவே கோவக்கார சாமின்னு சொல்லுவாங்க. என்னோட லைஃப்ல நான் நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் பட்டுருக்கேன். அதனால அம்மாவுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி இவர்கிட்டயுமே கேட்டிருந்தேன். இவருமே பார்த்தீங்கன்னா, சரி ஓகே போலாம் அப்படின்ற மாரி தான் சொல்லியிருந்தாரு. உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா, சடனா பிளான் பண்றோம். வெட்னஸ்டே அன்னைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. புதன்கிழமை கிளம்பலான்னு பிளான் பண்ணும்போது, எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பஸ் ஓகே அப்படின்ற மாரி தோணுச்சு. நாங்க இங்க இருந்து வலசவாக்கம்ல இருக்கோம். இங்க இருந்து மாதாவரம் போனோம் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் பஸ்ஸுமே அவைலபிள் இருக்கு. திருப்பதியில இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில இருந்து மேல் திருப்பதி வரைக்கும் ஒரே பஸ்ஸே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவரோட ஆஃபீஸ்லயுமே கொஞ்சம் பேர் போயிட்டு ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு சொன்னதுனால, இவர் அப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த மாரி ஃப்ரீயா இருக்கான்னும்போது, நானுமே வேண்டுதல் வச்சிருந்தேன்ல, சரி உடனே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் சடனா கிளம்புனது. இங்க இருந்து பார்த்தீங்கன்னா, நேரா மாதாவரம் போயிட்டு, அங்க வண்டி பார்க் பண்றதுக்கான ஃபெசிலிட்டீஸ் எல்லாமே இருக்கு. நாங்க இங்கருந்து டூ வீலர்ல போயிட்டு வண்டிய அங்க பார்க் பண்ணிட்டு, ஆ திருப்பதி பஸ் ஸ்ட்ரெயிட் பஸ் கேட்டிருந்தோம். ஸ்ட்ரெயிட் பஸ் அவைலபிள் இல்லன்னு சொல்ட்டாங்க. அதனால ரூ. 200 இங்கருந்து கீழ் திருப்பதி வரைக்கும் 200 தான் டிக்கெட்ன்னு சொல்லியிருந்தாங்க. நான் கரெக்ட்டா 5:30 மணிக்கு பஸ் ஏறணும். அங்க போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 10:30 ஆயிடுச்சு கீழ் திருப்பதி போகும்போதே. கீழ் திருப்பதி போயிட்டு அங்க இருந்து பார்த்தீங்கன்னா, பஸ் இருந்துச்சு. லாஸ்ட் பட் பஸ் 11:30 வரைக்கும் இருக்குன்னு சொன்னாங்க. அங்க இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ₹100 இங்க இருந்து ஒரு 200 மேல கீழ் திருப்பதியிலருந்து மேல் திருப்பதி போறதுக்கு ஒரு ₹90 டிக்கெட் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு ஆளுக்கு ரூ. 300 டிக்கெட்டு. நாங்க ஏசி பஸ்லலாம் போல நார்மல் பஸ்ல தான் போயிருந்தோம். மேல் திருப்பதி போயாச்சு. இப்போ ஃப்ரீ தரிசனம்ல போறோம் அப்படின்றதுனால, எங்களுக்கு எந்த பக்கம் போணும் அப்படின்றதெல்லாம் சுத்தமா ஐடியாவே கிடையாது. அங்க இறங்கிட்டு, அங்கருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். போகும்போதே பார்த்தீங்கன்னா, ஆ இது இருக்கும்ல நமக்கு ஃப்ரீ தரிசனம்க்கு எங்க போணுன்றது தெரியல. ஜீப் இருந்துச்சு. அப்ப அங்க எங்களுக்கு ஃப்ரீ தரிசனம்ல கொண்டு போய் விட்டுருங்கன்னு சொல்லும்போது, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ₹30 ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்ணாங்க. இப்ப நீங்க ரூ. 300 டிக்கெட்னா, அதுக்கு தனி ரூட் இருக்கு. நீங்க ஃப்ரீ தரிசனம் போறீங்கன்னா, அதுக்கு தனியா உங்களுக்கு ரூட் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அப்படியே நேரா கிளம்பி அந்த ₹30 குடுத்துட்டு நாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரீ தரிசனம் என்ட்ரன்ஸ்க்கு போயாச்சு. பட் செருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ தரிசனம் என்ட்ரன்ஸ்ல அப்படி அப்படியே விட்டுருந்தாங்க. பட் நாங்க யோசிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க விட்டுட்டு போனோம் அப்படின்னா தேடுறதுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கும். நம்மளோட ஃபோனு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, லாக்கர்ல வச்சிடலாம்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போன உடனே ஒரு லாக்கர் ஒண்ணு இருந்துச்சு. அங்க போயிட்டு எங்களோட மொபைலு,
ஸ்லிப்பர்ஸு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல வந்து விட்டாச்சு. இங்கேருந்து போகும்போதே வந்து இட்லி, சட்னி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிருந்தேன். பட் டிராவல்ல வந்து எங்களால சாப்பிட முடியல. இவரு வந்து பசிக்கல அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொன்னாரு. பட் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நம்ம வந்து போறது போறோம். நடுவுல பசிச்சதுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால உட்கார்ந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஆக்சுவலா 11:30 கரெக்ட்டா ரோடு ஃபுல்லா காலியா இருக்கு. நானும் அவரும் மட்டும் ஒரு ரோட்ல உட்கார்ந்து எடுத்துட்டு போயிருந்த இட்லியும், சட்னியும் சாப்பிட்டுட்டு அங்கருந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ தரிசனம்க்குள்ள வந்து போயிட்டோம். போகும்போதே தெரிஞ்சது ரொம்ப காலியா இருந்துச்சு. கூட்டமே சுத்தமா வந்து கிடையவே கிடையாது. நார்மலா உள்ள வந்து போயிட்டே வந்திருந்தோம். கொஞ்சம் தூரம் போகும்போது ஆளுங்க எல்லாமே ஸ்டெப்ஸ்ல வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அந்த ஸ்டெப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மூவ் ஆக வந்து ஆரம்பிச்சது. 11:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நாங்க அந்த ஃப்ரீ தரிசனம் என்ட்ரிக்குள்ள வந்து போயாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி அப்படியே நடந்துட்டே தான் வந்து இருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடோன்ல வந்து லாக் பண்ணாங்க. ஒரு 12:00 வந்து இருக்கும். 12:00ல இருந்து ஒரு 1/2 அன் ஹவர் டூ 45 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குடோன்ல தான் வந்து லாக் பண்ணி வச்சிருந்தாங்க. நாங்க போகும்போதே என்ன பண்ணியிருந்தோம் அப்டின்னா, அ ஏன்னா திருப்பதில வந்து கண்டிப்பா குளிரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அம் 2 பெட்ஷீட் வந்து எடுத்துட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தலையில போடுறதுக்கு மப்ளரு, எனக்கு வந்து குளிருன்றதுனால இவரு சாக்ஸு, அதுக்கப்புறம் கைக்கு கிளவுஸ் இது எல்லாமே இவரு வந்து ரெடி பண்ணி வந்து வச்சிருந்தாரு. நானுமே யோசிச்சேன் இதெல்லாம் எடுத்துட்டு போணுமா? அப்டின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அது அவ்ளோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நீங்க யாராவது திருப்பதி போற பிளான் இருந்துச்சு அப்டின்னா, கண்டிப்பா கைக்கு கிளவுஸா இருக்கட்டும், தலைக்கு வந்து குல்லாவா இருக்கட்டும், ஸ்வெட்டரா இருக்கட்டும், இது எல்லாமே எடுத்துட்டு போங்க. ஃப்ரீ தரிசனம்ல போறீங்க அப்டின்னா, மேபி லேட் கூட ஆகும். அதனால ஒரு பெட்ஷீட் வந்து கண்டிப்பா எடுத்துட்டு போங்க. கீழ போடுறதுக்கு ஒண்ணும், போத்திக்கிறதுக்கு ஒண்ணும் எடுத்துட்டு போங்க. அது எல்லாமே வந்து அலோவ் வந்து பண்றாங்க. அம் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இருந்துட்டு ஒரு ஒரு 45 மினிட்ஸ்ல வந்து விட்டுட்டாங்க. மறுபடியும் வந்து நடந்து வந்து போயிட்டே இருக்கோம். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க புதன்கிழமை வந்து போறோம். 26ஆம் தேதி நைட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, செக்கிங் வந்து இருக்கும்ல. செக்கிங்க்கே ஒரு 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 1/2 அன் ஹவர் கிட்ட நடந்து போக வேண்டியதா தான் இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜ்ல போனோனே செக்கிங் வந்து வந்துச்சு. அங்க என்ன பண்ணாங்க அப்டின்னா, ஆ நம்மளோட திங்ஸ் எல்லாமே ஆக்சுவலா மொபைலு, அங்க வந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகக்கூடாது திருப்பதி போகும்போது அப்டின்னா, இந்த ஆ வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ச் வந்து நார்மல் வாட்ச் வந்து கட்டிட்டு போலாம். பட் எலக்ட்ரிக்கல் வாட்ச் வந்து கட்டிட்டு போக்கூடாது. பவர் பேங்க் வந்து அலோவ்ட் கிடையாது. சார்ஜருமே வந்து பார்த்தீங்கன்னா, சில டைம்ல வாங்கி வச்சுடுறாங்க. இந்த மாதிரி ஃபோன் வந்து அலோவ்ட் வந்து கிடையாது. மத்தபடி நம்மளோட ஹேண்ட் பேக்ல இருந்து நார்மலா எல்லாமே எடுத்துட்டு போலாம். அப்படிதான் வந்து சொல்லியிருந்தாங்க. நாங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்துட்டு நேரா வேற ஒரு குடோன்ல போட்டு அடைச்சாங்க. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை அன்னைக்கு வந்து ஆக்சுவலா வந்து போறோம். புதன்கிழமை நைட் வந்து நாங்க போறோம். பட் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3:00 வந்து போட்டிருந்தாங்க. நான் என்ன யோசிச்சிருந்தேன் அப்டின்னா, ஏர்லி மார்னிங் 3:00 வந்து போட்டிருந்தாங்க. 27த் 3 மணிக்குன்னு வந்து போட்டிருந்தாங்க. பட் நான் புதன்கிழமை வந்து போயிருந்தப்போ 25ஆம் தேதின்னு நெனைக்கிறேன் நைட்டு. எங்களுக்கு வந்து 27ஆம் தேதி காலையில 3 மணிக்கு தான் போட்டிருக்காங்க. பட் நான் டக்குன்னு பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? நம்ம 1:30 மணிக்கு போறோம். சாமி தரிசனம் வந்து 3 மணிக்கு காலையில போட்டிருக்காங்க. 1:30 மணி நேரத்துல சாமி பார்த்துடலாமா? அப்படின்னு நெனச்சு கொஞ்சம் தூரம் போகும்போது தான் தெரிஞ்சது. கரெக்ட்டா செக் பண்ணும்போது 27ஆம் தேதி மார்னிங் 3:00 தான் எங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க. ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. இது ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கும் ஃப்ரீ தரிசனம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து. சரின்னு சொல்லிட்டு போயாச்சு. எல்லாரும் சொன்னது என்னன்னா, அப்படிதான் சும்மா சொல்லுவாங்க. பட் வந்து விட்டுருவாங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. அதையும் கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் போனோம். ஆ ஆல்மோஸ்ட் ஒரு 1:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 8வது குடோன்ல வந்து போட்டு அடைக்கிறாங்க. இதான் ஃபர்ஸ்ட் குடோன். காலைல 3:00 எப்படியும் சாமி தரிசனம் வந்து விட்டுருவாங்கன்னு சொல்றாங்க. பட் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க புதன்கிழமை போறோம்ல, எங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு தான் வந்து தரிசனம் வந்து போட்டுருக்காங்க. அப்போ 1 டே ஃபுல்லா இருக்கணுமா? சரி போற வழியில அங்க வொர்க் பண்றவங்க கிட்ட கேட்கும்போது, 10 மணிக்கெல்லாம் விட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. பட் அது காலையில 10 மணியா, நைட்டு 10 மணியான்னு நாங்க கேட்கறதுக்கு வந்து மறந்துட்டோம். உள்ள போயாச்சு. உள்ள போயிட்டு பெட்ஷீட்லாம் இருந்ததுனால படுத்துட்டேன். காலையில 3 மணிக்கு வந்து 1:30 மணிக்கு போனோம். 3 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்து குடோன்ல இருக்கவங்க எல்லாரையும் விட்டுட்டாங்க. அவங்க வந்து சாமி தரிசனம் வந்து பார்க்கறதுக்கு வந்து போயிட்டாங்க. நாங்களுமே வெயிட் பண்றோம். ஓகே. இன்னைக்கு வந்து எப்படியாவது விட்டுருவாங்கன்னு காலையில 6 மணி ஆகுது. ஒரு மாரி டிப்ரஷனோட எக்ஸ்ட்ரீம் வந்து போயாச்சு. ஏன் அப்டின்னா, எல்லாரும் ஒரு ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. இத்தன மணிக்கு விட்டுருவாங்க. 3 நாள் ஆகுமா? இவ்ளோ கூட்டம் இருக்கா? இது மாரி நெறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க. பட் யாருக்குமே கரெக்ட்டான கன்ஃபர்மேஷன் வந்து தெரியல. எனக்கு என்னன்னா, நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு போயிருந்தேன். பட் அது அப்லோட் ஆச்சா இல்லையான்றது வந்து தெரியல. ஏன்னா நம்மளோட தேவேஷ் புட்டிக்கு ஆர்டர்ஸ் வந்து வரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க. கால் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து இந்த டேப் வந்து இங்க வச்சுட்டு போயிட்டேன். ஏன் அப்டின்னா, கோவிலுக்கு போம்போது கால் நெறைய வந்துட்டே இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு, நான் பெர்சனல் நம்பர் மட்டும் எடுத்துட்டு இத வச்சுட்டு போயிட்டேன். எனக்கு உள்ள போயிட்டு காலைல 6 மணி வரைக்கும் ஓகேவா தான் இருந்துச்சு. பட் காலையில 6 மணி வியாழக்கிழமை ஆன உடனே ரொம்ப ஒரு மாரி எக்ஸ்ட்ரீம் பிரஷர் ஆக ஆரம்பிச்சுருச்சு. தேவேஷ் புட்டிக்கு வந்து கால்ஸ் வந்து நெறைய பேர் பண்ணியிருப்பாங்க.
வீடியோஸ் வந்து அப்லோட் ஆச்சான்னு தெரியல. அத தாண்டி நமக்கு வந்து பார்சல் வந்து சாரி பார்சல் வந்து கொரியர் வந்து வரும். கொலாப்க்கு வந்து 2, 3 பேரு பார்சல் வந்து அனுப்புறேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி நெறைய கன்ஃப்யூஷன்ஸ். எப்ப விடுவாங்க அப்படின்றது தெரியல. ஒரு நிமிஷம் போறதும் பயங்கர நரகமா வந்து போது. அங்க ஆக்சுவலா குடோன்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுட் வந்து இருக்கு. குளிக்கிறதுக்கு இடம் இருக்கு. பாத்ரூம் போறதுக்கு இடம் இருக்கு. ரொம்ப நீட்டா இருக்கு. அது எல்லாமே எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது. நாங்க போயிட்டு ஒரு இடம் வந்து போட்டு வச்சுட்டோம். எப்படி அப்படின்னா, ஒரு படிக்கட்டுல வந்து இதுலருந்து இது கால் நீட்டி உட்கார்ற வரைக்கும் வந்து அப்படி வந்து போட்டு வச்சுட்டோம். காலையிலே போனதுனால. பார்த்தீங்கன்னா, எங்களோட பேக் வச்சுட்டு நாங்க தலைய வச்சு கொஞ்ச நேரத்துக்கு மேலலாம் உட்காரலாம் முடியல. படுத்தாச்சு. ஒரே படிக்கட்டுல நானும் அவரும் 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து படுத்துட்டுருக்கோம். எல்லாருமே வந்து படுத்துட்டாங்க. டைம் வந்து ஆயிட்டே வந்து இருக்கு. பட் என்னாலலாம் வந்து உட்காரவே முடியல. என்னடா இது நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமா லிட்டரலி. எத்தன மணிக்கு விடுவாங்கன்னே தெரியல. எதுவுமே கிடையாது. ஆளுங்க பேசுனவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. நெறைய பேர் ஃபேமிலியோட வந்து பிக்னிக் வந்த மாரிலாம் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. பயங்கர ஜாலியா வந்து கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு அப்படிலாம் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. பட் எங்களுக்கு வந்து நெறைய கமிட்மெண்ட் இருக்குல்ல. இவ்ளோ பிரச்சனைய வெளியில விட்டுட்டு போயிருக்கோம். இத தாண்டி ஸ்ரதன வந்து நாங்க இங்க தனியா விட்டுட்டு போயிருக்கோம் அம்மா கிட்ட. தேவேஷ் இருந்துப்பான். பட் ஸ்ரதன் வந்து இருந்துப்பானான்றது வந்து எங்களுக்கு தெரியல. இன்னும் 2 நாள்ல ஆகுன்றாங்க. டேய் 2 நாள்லாம் எப்படி இங்க இருக்கிறது? எல்லா வேலையும் போயிடுமே! அப்படிலாம் நெறைய யோசனை. அங்கேயே பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சிக்கு கால் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் வச்சிருந்தாங்க. சரி வீட்டுக்கு ஃபர்ஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு, வீட்டுக்கு வந்து இன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டோம். இந்த மாதிரி வந்து இவ்ளோ டைம் ஆகும்ன்னு போட்டுருக்காங்க. பட் வர்றதுக்கு எப்போ வருவோம்ன்னு தெரியல அப்படின்னு. நான் எங்க மாமியார் வீட்டுக்கு கால் பண்ணா அட்டெண்ட் பண்ணல. எங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, "தம்பி எப்படி இருக்கான்னா?" "அவன் அழலாம் இல்ல. நீங்க சாமிய பார்த்துட்டு பொறுமையா வாங்கன்னு" சொல்லிட்டாங்க. பட் எங்களால ஒரு ஸ்டேஜுக்கு மேல அங்க உட்காரவே முடியல. என்ன பண்றது? படுக்குறோம், மறுபடியும் எந்திரிச்சு உட்கார்றோம். எவ்ளோ நேரம் அந்த அந்த குடோனுக்குள்ள ஆல்மோஸ்ட் ஒரு 150 பேர் கிட்ட அடைச்சு வச்சிருக்காங்க. ஃபுட் எல்லாம் இருக்கு, தண்ணி இருக்கு, வேணுனா புடிச்சுக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டீஸுமே இருக்கு, படுத்துக்கலாம். ஆனா எவ்ளோ நேரம் நீங்க ஒரே ரூம்க்குள்ளயே வந்து அப்படியே அடைஞ்சே வந்து கிடப்பீங்க. நான் நைட்டு 1:30 மணிக்கு போயிட்டு, காலையில 6, 7 மணி வரைக்கும்லாம் சுத்தமா முடியல. இப்படியே வந்து டைம் வந்து போகுது. நெறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, டைமிங் வந்து அடுத்த நாள் காலைல தானே போட்டிருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில போயிட்டு மத்த சாமியெல்லாம் பார்த்துட்டு சில பேர் வந்து உள்ளலாம் வந்து வராங்க. எங்களுக்கு அதெல்லாம் புதுசா இருந்துச்சு. அதனால நாங்க அதெல்லாம் எதுவுமே பண்ணல. உட்கார்ந்துட்டே இருக்கோம். நான் இவருகிட்ட சொன்னது ஒரே ஒரு விஷயம். "தங்கம் இன்னைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம். காலைல 8 மணிக்கே கேட்க ஆரம்பிச்சுட்டா பேசாம வந்து போயிடலாமா? நம்ம வீட்டுக்கு வந்து போயிடலாமா? 3 நாள் ஆகும், 2 நாள் ஆகும்லாம் சொல்றாங்க. என்ன பண்றதுலாம் தெரியல." அப்படின்னும்போது, "சரி இவ்ளோ தூரம் வந்தாச்சு வெயிட் பண்ணுவோம்." அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரு அண்ணா வெளியில போயிட்டு அவரு உள்ள வந்திருந்தாரு. அவரு என்ன சொன்னாருன்னா, "அம்மா நைட்டு 10 மணிக்கு வந்து விட்டுருவாங்களாம். கண்டிப்பா வந்து குடோன் ஓப்பன் பண்ணிருவாங்க. சாமி வந்து ஒரு 12 மணி, 1 மணிக்கெல்லாம் பார்த்துடலாம்ன்னு" சொல்லும்போது, ஓகே அட்லீஸ்ட் வந்து 10 மணிக்காவது தொறந்துருவாங்கன்னதுக்கப்புறம் ஒரு ஓகே ஒரு தைரியம் வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்க போயிட்டு ஃபுட் எல்லாம் வாங்கி சாப்பிட வந்து ஆரம்பிச்சேன். பால் எல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து குடுக்குறாங்க. பட் சுடு தண்ணி வந்து அங்க கிடைக்கல. குழந்தைங்களுக்கு பால் ஆத்தி குடுக்கறதுக்குலாம் நெறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரகிள் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மணிக்கு மேல நான் ஓகே தெளிவாயிட்டேன். ஓகே 10 மணின்னா, இன்னும் ஒரு 10 மணி நேரம் இருக்கு. இது எப்படியாவது கடந்துட்டோம் அப்படின்னா, சாமிய வந்து பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு ப்ராப்பரா இத்தன மணிக்கு தான் விடுவோம் அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே வந்து அனௌன்ஸ்மென்ட்டுமே வந்து கிடையாது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன ஆச்சுன்னா, ஓகே வேற ஆப்ஷனே கிடையாதுன்னு நான் என்ன வந்து மைண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். நான் ரொம்ப பிரஷர் ஆக எனக்கு இந்த ஷோல்டர் வந்து ரொம்ப பெயின் குடுக்க ஆரம்பிச்சுது. இந்த கை ஃபுல்லாவே ரொம்ப பெயின் ஆக ஆரம்பிச்சுது. நெ எனக்கு அதுவே ரொம்ப இன்னும் பயம் குடுத்துருச்சு. ஏன்னா, மேபி வேற ஏதாவது நமக்கு அஃபெக்ட் ஆயிடுமோன்ற அளவுக்கு எனக்கு இந்த கை வந்து ரொம்ப பெயின் குடுக்க ஆரம்பிச்சுது. ஓவர் திங்கிங் ஒரு மாரி பிரீத் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாரிலாம் இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஓகே. நம்ம வந்து வந்தாச்சு. காலையில 3 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்ம வந்து முடிஞ்சதுன்னா சாமி பார்ப்போம். இல்ல அப்டின்னா நம்ம வந்து கிளம்பிருவோம். ஏன்னா, நான் வந்து உன்ன பார்க்கறதுக்காக தான் இவ்ளோ கஷ்டப்பட்டு வந்து வந்திருக்கேன். நான் உன்ன பார்க்கணுமா வேணாமான்னு நீ தான் டிசைட் பண்ணணும். நான் 3 மணி வரைக்கும் உனக்காக வெயிட் பண்றேன் பெருமாளே! நீ அதுக்கு மேலயும் நீ இங்கே தான் இருக்கணும்னு நெனச்சேன்னா, என்னால அது முடியாது. அப்டின்னு சொல்லிட்டு வேண்டிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கேன். டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே வந்து இருக்கு. படுக்குறோம், எந்திரிக்கிறோம். மறுபடியும் படுக்குறோம், எந்திரிக்கிறோம். இத மட்டும் தான் பண்ணிட்டுருக்கோம். எனக்கு வந்து லிட்டரலி யார்ட்டயும் பேச கூட புடிக்கல. இவரும் நானும் இவரும் ரொம்ப பிரஷர் ஆகுறாரு. ஏன்னா ஆஃபீஸ்லேருந்து கால் வந்திருக்குமா? என்ன ஏது ஒண்ணுமே தெரியல. நாங்க என்ன நெனச்சுட்டு வந்தோம் அப்டின்னா, இப்ப எங்களுக்கு வந்து 2 நாளைக்கு முன்னாடி போனவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து நைட்டு போனோம். காலைல 3 மணிக்கு தரிசனம் பார்த்துட்டு 1 மணிக்கெல்லாம் வந்துட்டோம்னு சொன்னாங்க. நாங்களுமே அந்த மைண்ட் செட்ல தான் போனோம். நான் வந்து வந்துட்டு இன்னைக்கு சாயங்காலமே வந்து சாமிக்கு படையல்லாம் போட்டு, அவர் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை ஆஃபீஸ் போயிடலான்ற பிளான்ல தான் இருந்தது. பட் அது எல்லாமே மாறிடுச்சு அப்டின்னும்போது ரொம்ப கஷ்டமா வந்து போச்சு. ஒரு ஸ்டேஜ்க்கு மேல வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு 200 பேர் இருக்கோம். ஒரு 6:45க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 100 பேர உள்ள அனுப்புறாங்க. ஆளுங்க எல்லாரும் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. "இங்க இடமே இல்ல. இங்க எங்க அனுப்புறீங்க?" அப்டின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
எல்லாரும் கத்தி இதெல்லாம் குத்தலாம் ஆரம்பிச்சுட்டாங்க. உடைக்கலாம் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஷார்ப்பா 7 மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணி வந்து விட்டாங்க. 7 மணிக்கு அத ஓப்பன் பண்ண உடனே ஏதோ நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு போற மாரி அப்படி ஒரு சந்தோஷம். "அப்பா வெளில போனா போதும்டா" அப்படின்ற மாதிரி வந்து போக ஆரம்பிச்சுறாங்க. திருப்பதில அவ்ளோ பெரிய கூட்டமான்னு கேட்டீங்கன்னா, கூட்டம் பெருசா வந்து கிடையாது. ஒரு 1 1/2 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கியூல வந்து போற மாரி வந்து இருந்துச்சு. போயிட்டு ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, சாமிய ஒரு 2 செகண்ட் அப்படி நின்னு பார்த்தோம். அந்த அவ்ளோ நேரம் குடோன்ல இருந்த எந்த கஷ்டமுமே தெரியல. அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு பெருமாள ஒரு செகண்ட் பார்த்தது. இவ்ளோ கஷ்டத்த தாண்டி அந்த ஒரு நிமிஷம் அவர பார்க்கறதுக்காக நம்ம வந்து போறோம்ல, அதுல அந்த நிஜமாவே சொல்றேன். அவ்ளோ நேரம் அவ்ளோ ஸ்ட்ரகிள் பண்ணோம். அந்த ஒரு நிமிஷம் அந்த பெருமாள் அந்த இடத்துல அப்படி அப்படி ரொம்பலாம் கூட நின்னு பார்க்க முடியாது. அந்த ஒரு செகண்ட் அப்படி அப்படி நின்னு அப்படி கையெடுத்து கும்பிடும்போது, "அட போடா! இதுக்காக எவ்ளோ நேரம் வேணாலும் நிக்கலாம்." அப்படின்ற மாரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. பெருமாளுக்கு வந்து நல்ல தரிசனம். சாமிய வந்து ஒரு 2 செகண்ட் நின்னு பார்த்தா கூட, அது எப்படின்னா மூவ் ஆக 2 நிமிஷம் நமக்காக நின்னு கும்பிடுற மாதிரி அப்படி ஒரு நல்ல தரிசனம் வந்து இருந்துச்சு. அங்க அப்படியே திருப்தியா வந்து சாமிய கும்பிட்டுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, வெளில வந்திருந்தோம். ஆல்மோஸ்ட் 1 1/2 மணி நேரம் ஆச்சு, சாமி வந்து பார்க்கறதுக்கு. பட் திருப்பதில அவ்ளோ பெரிய கூட்டமான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. பட் ஏன் லாக் பண்ணாங்க அப்படின்றது இதுவரைக்குமே தெரியல. எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னா, எல்லா குடோனும் வந்து ஃப்ரீயா தான் இருக்கு. இவங்க ஏன் லாக் பண்ணாங்க அப்படின்றதே வந்து தெரியல. அது மாரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால நீங்க திருப்பதி போறீங்க அப்படின்னா, ஃப்ரீ தரிசனம்ல போறீங்க அப்படின்னா, எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே வச்சுக்காம போனீங்க அப்படின்னா, நீங்க வந்து கம்ஃபர்ட்டா சாமி வந்து பார்த்துட்டு வரலாம். இல்ல நம்ம போயிட்டு இவ்ளோ சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டோடலாம் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். முன்னாடியே சொன்ன மாரி ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க. குளுருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காதுக்கு போத்துறது, சால்வ இந்த மாரி ஏதாவது வந்து எடுத்துக்கோங்க. துப்பட்டா எடுத்துக்கோங்க, ஸ்வெட்டர் எடுத்துக்கோங்க, வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் கம்பல்சரி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்க சாமி பார்த்துட்டு, லட்டு வாங்குற இடத்துக்கு வந்து போயிருந்தோம். அங்க போய் லட்டெல்லாம் வந்து வாங்கிட்டு, ஆ கூட்டமே இல்லங்க. திருப்பதி வந்து காலியா இருந்துச்சு. அவ்ளோ ஃப்ரீயா நான் திருப்பதி வந்து பார்த்ததே கிடையாது. அவ்ளோ காலியா இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஏன் அப்படி போயிட்டு லாக் பண்ணாங்க அப்படின்றது வந்து எனக்கு நிஜமாவே வந்து தெரியல. லட்டு வாங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை வேற மிஸ் ஆயிடுச்சு. ரொம்ப நேரமா அழுதுட்டே இருக்கு. நான் ஏதோ சும்மா அழுதுட்டு இருக்கு போல எல்லாரும் போறாங்க, வராங்க. பட் ரொம்ப நேரமா அழுதுட்டே இருக்கு. "ஏம்மா அழுகுற? என்னாச்சு?" அப்படின்னு கேட்டா, "அம்மா இல்ல. அம்மா ஒரு மேக்ஸிமம் ஒரு 5லருந்து 6 வயசு இருக்கும். அம்மாவ காணோம்" அப்படின்னுது. எனக்கு ரொம்ப ஒரு மாரி ஆயிடுச்சு. ஏன்னா, நான்லாம் லேசா இங்க எங்கேயாவது தொலைஞ்சா கூட அந்த கூட்டத்துல எங்க போய் தேடுவீங்க? ஒரே விஷயம் சொன்னது, "தங்கம் அழாதீங்க. அம்மா வந்துருவாங்க. நான் கொண்டு போய் உங்க அம்மாகிட்ட விட்டுட்டு தான் போவேன். அழாதீங்க" அப்படின்னா, அந்த பொண்ணு என்ன பேசுதுன்னே எனக்கு தெரியல. அழுதுகிட்டே தான் இருக்கு. எனக்கு ஒரே யோசனை என்னன்னா, அந்த குழந்தைய வந்து அழாம எனக்கு இந்த குழந்தை அழ அழ எனக்கு இந்த ஸ்ரத்த ஞாபகம் தான் வந்துச்சு. ஆளுங்க போயிட்டு வந்துட்டே இருக்காங்களே தவிர, குழந்தை அழுதுட்டு இருக்கு. யாருமே கண்டுக்கவே இல்ல. அப்புறம் இவர் லட்டு வாங்க போயிருந்தாரா, நான் வந்து கொஞ்ச நேரம் பேச்சு குடுத்துட்டு, "தங்கம் இந்த மாரி இந்த குழந்தை வந்து அவங்க அம்மா வந்து மிஸ் ஆயிட்டாங்களாடான்னு" சொல்லும்போது, என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் வாங்கிட்டு வந்திருந்த திருப்பதி லட்ட புட்டு கொஞ்சம் குடுத்து, கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துச்சு. சரி லிட்டரலி போலீஸ் கிட்ட கொண்டு போய் குடுத்து இது பண்ணிட்டு போயிடலான்னு பார்க்கும்போது, விட்டுட்டு போனா கூட அந்த குழந்தை அவங்க அம்மா கிட்ட போச்சா என்னன்னு தெரியாது. பெருமாளே ஏன்டா எங்களுக்கு இப்படி ஒரு சோதனைய குடுக்குற அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கோம். என்ன பண்றதுன்னே தெரியல. திடீர்னு பார்த்தா அவங்க அம்மா அங்க வந்து வராங்க. வரவங்க அந்த குழந்தைய அடிக்கிறதுக்கு வராங்க. "எங்க போன?" அப்படின்ட்டு. நான் சொன்னேன், "ஏங்க நீங்க குழந்தைய விட்டுட்டு அதுக்கு என்னங்க தெரியும்? கூட்டிட்டு போங்கன்னு" சொல்லிட்டு, அந்த குழந்தைய விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மாரி ரொம்ப இன்னும் மனசுக்கு நிம்மதியா, திருப்தியா வந்து இருந்துச்சு. மறுபடியும் வந்து லட்டெல்லாம் வாங்கிட்டு, ஃபோன் எல்லாம் ஒரு இடத்துல குடுத்துருந்தோம்ல, அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு, மறுபடியும் போயிட்டு அங்க நல்லா திருப்தியா சாப்ட்டுட்டு, நைட்டு பஸ் ஏறி மேல் திருப்பதிலருந்து ஆக்சுவலா கீழ் திருப்பதி போறது அந்த அந்த டிராவலுக்கே ஒரு ஃப்ரீ பஸ் வந்திருக்கு. அந்த ஃப்ரீ பஸ்ல ஏறி மேல் திருப்பதிலருந்து கீழ் திருப்பதிக்கு போறதுக்கு ஒரு பஸ்ஸு. கீழ் திருப்பதிலருந்து சென்னைக்கு வர்றதுக்கு ஒரு பஸ்ஸு. ஆ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா, மாதாவரம்ல விட்டுட்டு போயிருந்தோம்ல, திரும்ப அதே மாதாவரம் வர்றதுக்கு பஸ் கிடைக்கல. மறுபடியும் மதுரவாயலுக்கு பஸ் புடிச்சு வீட்டுக்கு வரல 3:30க்கு வந்து அங்கருந்து மதுரவாயல்லேருந்து ஆட்டோ புடிச்சு 3:30க்கு வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. பட் வந்து ஃப்ரீ தரிசனம் அப்படின்றது எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு இதா தான் வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம்லாம் போகும்போது பெருமாள பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து புக் பண்ணிட்டு தான் போணும்னு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கேன். அ நான் வீடு வாங்கணும் அப்படின்னு நெனச்சிருந்தேன். பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா, வீடு வாங்கி என்னோட லோன் எல்லாம் அடைச்சதுக்கு அப்புறம் தான் என்ன வந்து கூப்ட்டுருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நேத்து வீடியோலயே உங்ககிட்ட அத பத்தி நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த தடவ அத விட ஒரு பெரிய வேண்டுதலோட வந்திருக்கேன். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு வந்திருக்கேன். "பெருமாள் கண்டிப்பா நீ இத எனக்கு பண்ணி தான் குடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சீக்கிரமா அது நடக்கும். சீக்கிரமா நானுமே பெருமாள போய் பார்ப்பேன்னு நெனைக்கிறேன். இதான் என்னுடைய திருப்பதி எக்ஸ்பீரியன்ஸ். இப்படிதான் வந்து இருந்துச்சு. நெறைய பேர் அக்கா உங்கள பார்த்துட்டு நாங்களுமே திருப்பதி போணும்னு நெனைக்கிறீங்க. கண்டிப்பா போய் பெருமாள பார்த்துட்டு வாங்க. நெறைய பேர் எங்களால போகவே முடியல. 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சுலாம் சொல்லியிருந்தீங்க. நீங்களுமே சீக்கிரம் திருப்பதி போகணும்னு சொல்லிட்டு நானுமே உங்கள வந்து உங்களுக்காக வந்து வேண்டிக்கிறேன். தேங்க் யூ சோ மச். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.